ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி முருங்கைக்கீரை அடை செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவி குலத்தில் எம்ராய்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி ராகி மாவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து டேஸ்ட்டான அடை ஒன்று செய்ய போகிறேங்க. இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டோம். கடாய் சூடாகணுன்னே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடயே அரை ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். இப்போ இது கூடயே நம்ம 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இது பொன்னிறமாக ஆனவனே அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பொன்னிறமாக வரணுங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இப்போ ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. அது நல்லா கழுவிட்டு அதை எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ அந்த முருங்கைக்கீரையை இது பொன்னிறமாக ஆனவனே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கரண்டி விட்டு நல்லா இதை கலந்துக்கலாங்க. கலந்துட்டு சும்மா 1 செகண்டு இது வேகணும். அதனால் நம்ம கேஸ் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அடுப்பில். 1 செகண்டு அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை அதுவும் வெந்துடுச்சு. இப்போ நான் இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இப்போது 2 கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோம் அதே மாதிரி தான் பிசையணுங்க. ரொம்ப ஹார்டாகவும் கூட வேணாம். திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு, இது ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பிசைஞ்சிடுவாங்க. இப்போ இந்த அடை எப்படின்னா, முருங்கைக்கீரை யார் சாப்பிட்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ராகி மாவில் நீங்கள் அடை செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்கங்க. ஏன்னா உடம்புக்கு ராகி மாவு எப்பயுமே நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கணும். அதனால் இந்த முட்டி வலி, ரொம்ப ஒரு 40 வயசு ஆனாவே பல பிரச்சனைங்க வருது அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ராகி மாவு அடை காலைல நேரத்துலையும் சேர்ந்து கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆனால் இது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குழந்தைங்களோ பெரியவங்களோ நடக்க சொல்லுங்கள். இப்போது நல்லா பிசைஞ்சிட்டோங்க. இப்போ கரெக்டான அளவு வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப கையில் ஒட்டாத அளவுக்கு, அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் பிசைங்க. இது கரெக்டான அளவு. நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சிடலாங்க. அவ்வளோதான், இது எடுத்து வச்சிடலாம். இப்போ கேஸ் இப்போ தவா வச்சுக்கலாங்க. தவா சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சேர்த்துட்டு இப்போ இது கையிலே தான் நான் தட்ட போகிறேன். உங்களுக்கு பால் கவரோ இல்லை உங்களுக்கு வாழை இலை இருந்தாலும் அதில் கூட நீங்கள் தட்டி கூட நீங்கள் போடலாங்க. இப்போ நான் கையில் தான் தட்ட போகிறேன். கொஞ்சம் மெலிசாக தான் நான் தட்டி இருக்கிறேன். இது கூட நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் கேஸ் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க. இது சாப்பிட ரொம்ப இதுவாக ஹார்டாக கூட இருக்காதுங்க, சாஃப்டாக தான் இருக்கும்.
அதுவும் மட்டும் இல்லை, இதில் கடலப்பருப்பு சீரகம் சேர்த்துருக்கிறதுனால ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. கடலப்பருப்பு வந்து டேஸ்ட் கொடுக்குங்க உங்களுக்கு. அதனால் இதை சேர்ந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேவி குலத்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.